குட் மார்னிங் எவ்ரி ஒன். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? ஸோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச குரூப் டியோட 107 ஷிஃப்டோட பேப்பருமே டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு வந்து 27 செப்டம்பர் 2025ல குரூப் டில கேட்ட மேக்ஸோட கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. கொஞ்சம் குயிக்கா சால்வ் பண்ணுங்க. கரெக்டா உங்களுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் தான் டைம். 30 to 40 செகண்ட்ஸுக்குள்ள நீங்க சால்வ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும். ஃபார்ட்டி செகண்ட்ஸ் தான் டைம். குயிக்கா சால்வ் பண்ணுங்க. கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. நான் சால்வ் பண்ணிடவா அந்த கொஸ்டினை? நான் சால்வ் பண்றேன். P is any point inside the rectangle ABCD. If PA equal to 98 cm, PB equal to 91 cm, PC வந்து 21 cm னு சொல்லிருக்காங்க. Length of PD is equal to கேட்டிருக்காங்க. ஓகே, செவ்வகம் ABCD இன் உட்புறத்தில் P என்பது ஏதேனும் ஒரு புள்ளியாகும். PAங்கிறது 98 cm, PBங்கிறது 91 cm, PC வந்து 21 cm அப்படின்னா PD யோட நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ஒரு செவ்வகம் வரைஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட். சோ செவ்வகம் ஏபிசிடின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒரு ரெக்டாங்கிள் ஏபிசிடி வரைஞ்சாச்சு. இதுக்குள்ள சென்டர்ல என்ன புள்ளி இருக்கு? பிங்கிற புள்ளி வந்து உள்ள இருக்கு. ஓகே, இதுல என்ன சொல்லியிருக்காங்க? பிஏங்கிறது 98 சென்டிமீட்டர். பிஏ இங்க இருந்து இங்க வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னா 98 சென்டிமீட்டர். பிபி வந்து 91 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிபி வந்து 91 சென்டிமீட்டர். பிசி வந்து 21 சென்டிமீட்டர். இந்த பில இருந்து இந்த சி வரைக்கும் பாத்தீங்கன்னா 21 சென்டிமீட்டர். இந்த பிடியோட லென்த் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு செவ்வகம் இருக்கு, ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. அந்த ரெக்டாங்கிளோட உட்புறத்துல மையப்புள்ளி பி அப்படின்னா நாம என்ன மாதிரி சொல்லலாம்? இத PA ஸ்கொயர் பிளஸ் PC ஸ்கொயர் ஈக்குவல் டு PB ஸ்கொயர் பிளஸ் PD ஸ்கொயர்னு சொல்லலாம். ஓகே, இத நோட் பண்ணிக்கோங்க. சோ இதுதான் கான்செப்ட். ஓகே, ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, ரெக்டாங்கிளோட மைய புள்ளி P அப்படின்னா PA ஸ்கொயர் பிளஸ் PC ஸ்கொயர் ஈக்குவல் டு PB ஸ்கொயர் பிளஸ் PD ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். இப்போ PA ஸ்கொயர், PA வந்து உங்களுக்கு எவ்வளவு? 98. அப்ப 98 ஸ்கொயர் பிளஸ் PC ஸ்கொயர், PC வந்து எவ்வளவு? 21 ஸ்கொயர் ஈக்குவல் டு PB வந்து எவ்வளவு? PB. சோ PC வந்து 21 போட்டாச்சு. PB வந்து 91 ஸ்கொயர் பிளஸ் PD ஸ்கொயர். ஓகே, சோ இப்போ நாம ஸ்கொயர் பண்ணணும். நான் ஏற்கனவே உங்களை 1ல இருந்து 50 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் படிக்க சொல்லியிருக்கேன். சோ 98 ஓட ஸ்கொயர் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த 90ல இருந்து 100 வரைக்கும் ஸ்கொயர் படிக்கிறதுக்கான ஷார்ட்கட்டும் உங்களுக்கு தெரியும். சோ 98 ஓட ஸ்கொயர் வந்து 9604. ஓகே, 21 ஓட ஸ்கொயர் என்ன? 441. ஓகே, ஈக்குவல் டு 91 ஓட ஸ்கொயர் வந்து 8281 PD ஸ்கொயர். ஓகே, சோ இதை ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 4 1 5. சோ திருப்பி 4 வருமா இங்க? சோ 4. சோ திருப்பி 6 4 10. சோ 10 கரெக்ட் தானே? 96 04 4 4 1 5 4 0 10. சோ 100 வருதா? 145. இந்த 8281 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா -8281 ஈக்குவல் டு PD ஸ்கொயர்னு இருக்கும். சோ இப்போ நமக்கு டிஃபரன்ஸ் எடுக்கும்போது என்ன வரும்? 5ல 1 போனா 4, 14ல 8 போச்சு அப்படின்னா 6. சோ திருப்பி என்ன இருக்கும்? இங்க 9 இருக்குமா? 9ல 2 போனா 7, 9ல 8 போனா 1. ஓகே, சோ நீங்க உங்களுக்கு இப்படி டைரக்டா மைனஸ் பண்ண தெரியலனா 145 -8281 போட்டுட்டு இப்படியும் நீங்க டிஃபரன்ஸ் எடுத்து எழுதலாம். அப்போ 1764 வரும். இதுதான் என்னது? PD யோட
ஸ்கொயர். ஓகே, நமக்கு தேவையானது என்னது, பிடியோட லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பிடி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1764 வரும். ஓகே, இப்ப லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்கு, 4. 4ல முடிஞ்சிருந்தா என்ன பாசிபிலிட்டி, 2 ஸ்கொயரும் 4 தான், 8 ஸ்கொயரும் 4 தான். அப்ப லாஸ்ட் யூனிட் டிஜிட் ஒன்னு 2ல முடியும், இல்லனா 8ல முடியும். இங்க ஆப்ஷன் பாருங்க, 8ல முடியறதும் இருக்கு, 2ல முடியறதும் இருக்கு. அப்ப இப்போதைக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தான் என்னால எலிமினேட் பண்ண முடியும். ஓகே, சோ இப்போ நான் ஃபர்தரா ப்ரோசீட் பண்ணேன் அப்படின்னா, இங்க எனக்கு என்ன நம்பர் இருக்கு, 17. 17 வந்து எதோட ஸ்கொயர், 4ஓட ஸ்கொயர். அப்படிதானே, 17 வந்து 4 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு என்னது, 16. ஓகே, அதாவது 4ஓட ஸ்கொயருக்கு பக்கத்துல இருக்கு இல்லையா, 16. 4 ஸ்கொயர் வந்து என்னது, 16. அப்போ நான் வந்து என்ன பண்ணணும், இங்க 4 போடணுமா இல்லனா இங்க 3 போடணுமா, அங்க கூடிய கன்ஃபியூஷன் வரும் எனக்கு. அதாவது இங்க 4 போடணுமா, இங்க 4 போடணுமான்னு. ஓகே, எங்க 4 போடணும் அப்படின்னா, இங்க 4 ஸ்கொயர் என்ன வருது, 16 வருது. இங்க என்ன நம்பர் இருக்கு, 17 இருக்கா. அப்போ இங்க வந்து என்ன நம்பர் இருக்கு, 17 இருக்கு. சோ இங்க வந்து என்ன வரும், 42 வரும். ஓகே, அப்போ 1764 ஓட ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து என்ன வரும், 42. அப்போ பிடியோட வேல்யூ வந்து என்ன வரும், 42. 42ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இந்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா, இந்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த கொஸ்டின் போயிரோமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு நமக்கு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தம் 101 ஷிஃப்ட் இருக்கு. சோ 101 ஷிஃப்ட்டும் நாம இது பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணீங்கன்னா தான் நம்ம ஸ்பீடா கொண்டு போக முடியும். சோ இதுதான் இப்ப ரீசெண்டா உள்ள குரூப் டியோட பேப்பர். 27 நவம்பர் 2025ல கேட்ட பேப்பர். இதே பேட்டர்ன்ல நாம வந்து என்ன பண்ணலாம், அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. சோ ஒரு 1 மினிட் தான் உங்களுக்கு டைம். சோ 1 மினிட் குள்ள சால்வ் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் தான் டைம். ஒரு நிமிஷத்துக்குள்ள சால்வ் பண்ணுங்க. பென்டகனோட அந்த வெர்டிசஸ் சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து 42வா? ஓகே, எல்லாருமே சால்வ் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃபரெண்டான கொஸ்டின். இதுக்கு முன்னாடி உள்ள குரூப் டியோட பேப்பர்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டதே கிடையாது. லாஸ்டா நடந்த குரூப் டில தான் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் சால்வ் பண்ணிரவா? 1 மினிட் ஆகிருச்சு, நான் சால்வ் பண்றேன். வெர்டிசஸ் ஆஃப் a convex pentagon in order 0, 0, 6, 0, R வந்து 8, 3, S வந்து 4, 7, T வந்து பாத்தீங்கன்னா 0, 4ன்னு சொல்லியிருக்காங்க. பென்டகனோட உச்சிகள் வந்து கொடுத்திருக்காங்க, அந்த முனைகள் வந்து கொடுத்திருக்காங்க. அதோட ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. 1, 2, 3, 4, 5 பென்டகன் இருக்குன்னா பென்டகன்ல எத்தனை உச்சிகள் வரும்? சோ இதுதான் என்னது, ஒரு பென்டகன். இதுல வந்து மொத்தம் 5 வரும், அப்படிதானே? 1, 2, 3, 4, 5. இந்த 5 உச்சிகளோட அந்த முனைகள்னு சொல்லுவோம். இதுல வந்து வெர்டிசஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ஓகே, அந்த வெர்டிசஸோட வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க. P யோட வேல்யூ 0, 0, Q வந்து 6, 0, R வந்து 8, 3, S வந்து 4, 7, T வந்து 0, 4 அப்படின்னா அந்த ஐங்கோணத்தோட பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க, பென்டகனோட பரப்பளவு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா, பென்டகனோட பரப்பளவுக்கான ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சமேஷன் எக்ஸ் xi y plus 1. ஓகே, இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் சமேஷன் y ix plus 1 இதோட வேல்யூ கண்டுபிடிச்சு ரெண்டுக்குமே நீங்க என்ன எடுக்கணும்னா டிஃபரன்ஸ் எடுத்து அதுல பாதி கண்டுபிடிச்சீங்கன்னா அதுதான் என்ன அப்படின்னா பென்டகனோட பரப்பளவு. ஓகேவா? சோ இப்போ இந்த மாதிரி உச்சிகள் கொடுத்து இந்த மாதிரி இந்த முனைகள் கொடுத்து பரப்பளவு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் சமேஷன் xi y plus 1 கண்டுபிடிக்கணும். ஓகே, xi y plus 1, xi y plus 1. அதாவது இதோட வேல்யூவை எப்படி எடுத்துக்கணும்னா
எக்ஸ் கமா ஒய்ன்னு எடுத்துக்கணும். எக்ஸ் கமா ஒய் இது வந்து எக்ஸ் கமா ஒய், இதுவும் என்னது எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் கமா ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சமேஷன் xi y பிளஸ் ஒன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப xiனா எக்ஸோட வேல்யூ எடுத்துக்கணும். இங்க எக்ஸோட வேல்யூ என்னது 0. ஓகே 0. ஓகே 0 இன்ட்டு y பிளஸ் ஒன், அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா xi இன்ட்டு y பிளஸ் ஒன்னு அர்த்தம் இதுக்கு. ஓகே y பிளஸ் ஒன்னுனா இது வந்து y யோட வேல்யூ. அப்போ y பிளஸ் ஒன்னுனா என்ன வேல்யூவா இருக்கும்னா y பிளஸ் ஒன் அப்படின்னா ஒரு இது பக்கத்துல பார்க்கணும். புரியுதா? இது வந்து எக்ஸ் கமா ஒய், இது y யோட வேல்யூ அப்படின்னா y பிளஸ் ஒன்னுனா y பிளஸ் ஒன்னுனா எங்க போகணும்? இங்க போகணும். ஓகே, அப்ப என்ன வரும்? 0 இன்ட்டு 0 பிளஸ் சமேஷன்னா என்ன அர்த்தம்? இந்த xi y பிளஸ் ஒன்னோட வேல்யூவை எல்லாத்தையும் கூட்டணும்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல xiங்கிறது எக்ஸோட வேல்யூ 0 போட்டாச்சு. y பிளஸ் ஒன்னுனா இது yனா y பிளஸ் ஒன்னுனா இதுக்கு அடுத்து உள்ளதுதான் y பிளஸ் ஒன்னு, 0 போட்டுட்டேன். சோ சமேஷன்ங்கிறதுனால பிளஸ் போட்டேன். ஓகே, அடுத்து எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு? 6 இருக்கு. ஓகே, இப்போ y பிளஸ் ஒன்னுனா என்ன அர்த்தம்? இங்க 6 ஓடது x எடுத்துட்டேன். அப்போ இது வந்து yனா y பிளஸ் ஒன் என்ன வரும்? இதுக்கு அடுத்து உள்ளது 3 போடணும். அப்ப 6 இன்ட்டு 3 போட்டுடலாம். பிளஸ் அடுத்து எக்ஸோட வேல்யூ என்னது? 8. y பிளஸ் ஒன்னுனா என்ன போடணும்? இந்த 3 போடக்கூடாது. y இது வந்து y பிளஸ் ஒன்னுனா இந்த 7 போடணும். ஓகே, பிளஸ் அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க? நான் மைக் வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கேனா? ஓகே ஓகே, அடுத்து வந்து எங்க போறோம்? இது எக்ஸோட வேல்யூ. எக்ஸோட வேல்யூ என்னது? 4. சோ 4 இன்ட்டு y பிளஸ் ஒன்னுனா என்ன அர்த்தம்? இது y. அப்போ y பிளஸ் ஒன்னுனா என்ன அர்த்தம்? 4ஆ? இந்த 4 வருமா? அப்போ 4 இன்ட்டு 4. ஓகே, பிளஸ் அடுத்து இங்க x என்னது? 0. அப்போ y பிளஸ் ஒன்னுனா என்ன பண்ணணும்? இது y-ஆ? y யோட வேல்யூ என்ன வரும்? 4. y பிளஸ் ஒன்னுனா என்ன வரும்? இங்க 0. ஓகே, எப்படி பார்க்கறோம்னா இங்க x, y இருக்கும், இங்க x, y இருக்கும், இங்க x, y, இதோட வேல்யூ x, y, இதோட வேல்யூ x, y இருக்குமா? அப்ப இது xனா இங்க இருக்குது y பிளஸ் ஒன்னு. அதே மாதிரி இங்க x எடுத்தீங்கன்னா இங்க உள்ள y பிளஸ் ஒன்னு, இங்க x எடுத்தீங்கன்னா இங்க உள்ள y பிளஸ் ஒன்னு, இங்க x எடுத்தீங்கன்னா இங்க y பிளஸ் ஒன்னு, இங்க x எடுக்கிறோம் அப்படின்னா y பிளஸ் ஒன்னுங்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்துரும். இப்படி ஒரு சர்க்கிள் மாதிரி வருது பாருங்க, புரியுதா? அப்போ இங்க 0 இன்ட்டு 0ன்னு போட்டுடலாம். ஓகே, சோ இப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ணுங்க. கால்குலேட் பண்ணா என்ன ஆன்சர் வருது? 0 18. 0 அப்படி விட்டுருவோமா? இங்க 0 விட்டுருவோம், இங்கேயும் 0 தான் வரும், விட்டுருவோம். 18 பிளஸ் 56 பிளஸ் 16 வரும். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 6 6 12, 12 20. சோ 5 7 7 2 9. சோ 90 வருதா? சோ 90. இது வந்து சமேஷன் xi பிளஸ் ஒன்னோட வேல்யூ. இதே மாதிரி நாம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதே மாதிரி yக்கும் கண்டுபிடிக்கணும். yக்கு எப்படின்னா சமேஷன் y i x பிளஸ் ஒன். ஓகே, இங்க வந்து எக்ஸோட வேல்யூ எடுத்துட்டு y பிளஸ் ஒன் போனீங்க பாத்தீங்களா? இதுக்கு வந்து y யோட வேல்யூ எடுத்துட்டு x வந்து பிளஸ் ஒன் எடுத்துட்டு போகணும். ஓகே, எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதுல y யோட வேல்யூ என்னது? 0. ஓகே, இதை நான் கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுல y யோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்னது? 0. 0வா? நாம வந்து x பிளஸ் ஒன் வந்து எடுக்கணும். ஓகே, x பிளஸ் ஒன் எடுக்கிறோம் அப்படின்னா இது x, இது y. ஃபர்ஸ்ட் இதுல y யோட வேல்யூ வந்து 0, x ஓட வேல்யூ வந்து 0. அப்ப x பிளஸ் ஒன்னுனா என்ன எடுக்கணும்? ஒரு இது பிளஸ் ஒன் பண்ணணும். அப்ப x பிளஸ் ஒன்னுனா என்ன வரும்? 6 வரும். ஓகே, அப்ப என்ன வரும்? 0 இன்ட்டு 6. ஓகே, பிளஸ் அடுத்து y யோட வேல்யூ ரெண்டாவது உள்ளதுல என்னது? 6. சாரி, y யோட வேல்யூ என்னது? ரெண்டாவது இருக்கிறதுல 0. ரெண்டாவது உள்ளதுலயும் 0 தானே? y யோட வேல்யூ 0. x பிளஸ் ஒன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 8 எடுக்கணுமா? இது வந்து x, y. y யோட வேல்யூ 0 எடுத்துடலாம். x பிளஸ் ஒன்னுனா என்ன வரும்? 8 வரும். அப்ப 0 இன்ட்டு 8. அடுத்து பிளஸ். நான் உங்களுக்கு நிறுத்தி நிதானமா சொல்றதுனாலதான் இது வந்து எப்படி போகுதுன்னா ஸ்லோவா போகுது. ஆனா ஒன்ஸ் நீங்க அந்த y பிளஸ் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டக்குன்னு இதை வந்து என்ன பண்ணிடலாம்? சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ஈஸியா. இப்போ நம்ம y வந்து என்ன போட்டோம்? 0 வரைக்கும் போட்டிருக்கோமா? அடுத்து y யோட வேல்யூ வந்து 3. அப்போ x பிளஸ் ஒன்னுனா என்ன வரும்? 4 வரும். y வந்து 3, இது வந்து x பிளஸ் ஒன்னுனா என்ன வரும்? 4 வரும். அப்ப 3 இன்ட்டு 4. ஓகே, அடுத்து வந்து y யோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கு? 7 இருக்கு. y யோட வேல்யூ 7 இருக்கு. x பிளஸ் ஒன்னு பாத்தீங்கன்னா இது y, இது x, y யோட வேல்யூ 7, x பிளஸ் ஒன்னுனா என்ன வரும்? 0 வரும். அப்ப 7 இன்ட்டு
0. ஓகே, அடுத்த இதுல y யோட வேல்யூ என்ன இருக்கு? 4 இருக்கு. ஓகே, 4 x plus 1 போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? இது x னா x plus 1ங்கும் போதும் 0 தான் வரும். அதை அப்படியே விட்டுறலாம். ஓகே, சோ இப்போ எல்லாத்தையும் இதுவும் 0 தான் வரப்போகுது மல்டிப்ளை பண்ணா, இதுவும் மல்டிப்ளை பண்ணா 0 தான் வருது. இங்க அப்ப என்னதான் வேல்யூ வருது? இதுவும் மல்டிப்ளை பண்ணா 0 தான் வருது. 3 into 4 12 தான் வருது. ஓகே, அப்ப இது வந்து சமேஷன் yi x plus 1 ஓட வேல்யூ. அப்ப நமக்கு பென்டகனோட ஏரியா கேட்டிருக்காங்க. அப்ப பென்டகனோட ஏரியா வந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா half into modulus of summation x, இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, summation xi y plus 1 xi y plus 1 minus summation yi x plus 1. ஓகே, இது ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா நீங்க டிஃபரன்ஸ் எடுக்கணும். அப்போ 1/2 into 90 minus 12. ஓகே, எதுக்கு மாடுலஸ் போட்டிருக்கோம்னா ஏரியா வந்து நெகட்டிவ்ல போகாது, பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். அதனாலதான் மாடுலஸ். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாடுலஸ்க்குள்ள நெகட்டிவ் வேல்யூ வந்தாலும் வெளியே எடுக்கும் போது நீங்க பாசிட்டிவ் வேல்யூ எடுக்கணும். அப்ப 90ல 12 போச்சு அப்படின்னா 78, half into 78. அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 39. ஓகே, 39 ஸ்கொயர் யூனிட். 39 ஸ்கொயர் யூனிட்ஸ்ங்கிறது ஆப்ஷன் சி. இந்த क्वेश्चनல ஏதாவது டவுட் இருக்கா? சோ இத வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்ப லைவ்ல நாம என்னென்ன படிக்கிறோமோ, என்னென்ன ஷார்ட்கட்ஸ், என்னென்ன ஃபார்முலாஸ் எல்லாம் படிக்கிறோமோ இத தனியா நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படி படிச்சுக்கோங்க. ஏன்னா இதே டைப் क्वेश्चंस வந்து அடுத்த எக்ஸாமுக்கு நாம எதிர்பார்க்கலாம் ஆகஸ்ட்ல. ஓகே, அடுத்த क्वेश्चन. இந்த क्वेश्चனுக்கு ஆன்சர் பண்ணுங்க. போன क्वेश्चनல எதுவும் டவுட் இருக்கா? போன क्वेश्चनல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா எப்பனாலும் நீங்க கேட்கலாம். சோ என்ன டவுட் இருந்தாலும் ஹெசிடேட் பண்ணாதீங்க, இமிடியேட்டா கேளுங்க. கொஞ்சம் குயிக்கா சால்வ் பண்ணுங்க. இது ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான் நினைக்கிறேன். பேலன்ஸ் பண்ணாலே ஆன்சர் வந்துரும். இது நம்ம நார்மலா பாக்குறது தான். ஃபர்ஸ்ட் क्वेश्चனும் செகண்ட் क्वेश्चனும் தான் கொஞ்சம் டிஃபரன்ஸா இருந்துச்சு. இது எப்பவும் போல நாம சால்வ் பண்ணக்கூடிய क्वेश्चन தான். கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. பாக்குறதுக்கு தான் கொஞ்சம் பேராகிராஃப் மாதிரி இருக்கு, ஆனா ஈஸியான क्वेश्चन தான். ரேஷியோல முடிச்சிடலாம் சம்ம. சோ 40 செகண்ட்ஸ் தான் டைம். 30 செகண்ட்ஸ்க்குள்ள சால்வ் பண்ணுங்க. சோ ரீட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் லைனை. ஆப்ஷன்ஸ் தெரியலையா? ஓகே, ஆப்ஷன் வந்து ஆன்சரும் தெரிஞ்சிருச்சு. சாரி, ஆக்சுவலா இந்த क्वेश्चंस எல்லாத்தையுமே உங்களுக்கு டெஸ்டா கன்வெர்ட் பண்ணி டெஸ்ட் பேட்ச்ல வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதனால தான் அந்த ஃபார்மட்லயே அப்படி क्वेश्चन எடுத்திருக்கோம். ஆப்ஷன் ஏ 4202, பி வந்து 4199, சி வந்து 4190, டி வந்து 4180. 4190. ஓகே ஓகே, நான் சால்வ் பண்ணிரவா? ஏன்னா 1 மினிட்டுக்கு மேலேயே ஆகிருச்சு. இப்ப நான் சால்வ் பண்றேன். ஈஸியான क्वेश्चन தான். A metal rod is divided into 3 parts, A, B and C. Length of A and B are in the ratio 9:20. Length of C and B are in the ratio 5:11. Find if the difference between the length of A and C is 10 centimeter. Find the total length of the metal rod. என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்களா? ஒரு உலோக கம்பி இருக்கு, அதை 3 பார்ட்டா நம்ம வந்து பிரிக்கும். ஓகே, அதுல A, B யோட நீளங்களோட விகிதம் வந்து 9:20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி மற்றும் பி யோட நீளங்களின் விகிதம் பாத்தீங்க அப்படின்னா 5:11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ மற்றும் சி யோட வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா ஏக்கும் சிக்கும் நான் டிஃபரன்ஸ் எடுத்தேன்னா எனக்கு 10ன்னு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த உலோக கம்பியோட மொத்த நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஈஸியான क्वेश्चन தானே. இத ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணிக்கலாம்னா ரேஷியோவை ஒரே மாதிரி கொண்டு வந்துக்கணும். இங்க பாருங்க, பி யோட ரேஷியோ 20 பங்கு இருக்கு, இங்க பி யோட ரேஷியோ 11 பங்கு இருக்கு. அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணணும். இங்க இருக்கக்கூடிய பி யோட வேல்யூவையும் இங்க இருக்கக்கூடிய பி யோட வேல்யூவையும் சேமா கொண்டு வரணும். அப்ப பேலன்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்திருக்கேன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ரெக்கார்டட் கிளாஸ்ல
எல்சிஎம் எடுக்கணும். ஓகே, அப்ப இங்க எல்சிஎம் எடுத்தோம்னா 20க்கும் 11க்கும் எல்சிஎம் என்ன வரும்? 220 வரும். ஏன்னா காமன் நம்பர் எதுவுமே இல்ல. அப்ப 20யும் 11யும் மல்டிப்ளை பண்ணா 220 கிடைக்கும். அப்ப இத 220 மாத்தணும்னா இந்த ரேஷியோ ஃபுல்லா 11ஆல மல்டிப்ளை பண்ணணும். இத 220 மாத்தணும்னா இந்த ரேஷியோ ஃபுல்லா நான் 20ஆல மல்டிப்ளை பண்ணணும். இப்ப மல்டிப்ளை பண்ணா எனக்கு A:B:C என்ன கிடைக்கும்? A வந்து 9 × 11 99, 11 × 20 11 × 20 220. அடுத்து C என்ன வரும்? 5 × 20 100 கிடைக்கும். இங்க B ஓடது மல்டிப்ளை பண்ணாலும் 220 தான் கிடைக்கும். சோ 220 போட்டாச்சு. அப்ப A 99 பங்கு இருக்கு, B 220 பங்கு இருக்கு, C வந்து 100 பங்கு இருக்கு. இப்ப கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க? Aக்கும் Cக்கும் நீங்க டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க. அப்ப Aக்கும் Cக்கும் நான் டிஃபரன்ஸ் எடுக்கிறேன். A எத்தனை பங்கு இருக்கு? 99 பங்கு இருக்கு. C வந்து 100 பங்கு இருக்கு. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பார்ட் கிடைக்கும்? 1 பார்ட் கிடைக்கும். ஏற்கனவே கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க? Aக்கும் Cக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 10 சென்டிமீட்டர்னு சொல்லிருக்காங்க. அப்போ 1 பார்ட் 10 சென்டிமீட்டர். ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? உலோக கம்பியோட மொத்த நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, என்னது? ஃபைண்ட் த டோட்டல் லென்த் ஆஃப் த மெட்டல் ராட். அந்த மெட்டல் ராடோட மொத்த நீளம் பங்குல நமக்கு எப்படி கிடைக்கும்? 99 பிளஸ் 100 பிளஸ் 220 பிளஸ் 99. இதுதானே பங்குல அதோட மொத்த நீளம். அப்ப எத்தனை பங்கு கிடைக்கும்? 9 9 2 11 2 1 3 4. ஓகே, அப்ப 419 பார்ட் வந்து இருக்கு. அப்போ 1 பார்ட் 10ன்னா மொத்த நீளம் 419 பார்ட் எனக்கு என்ன வரும்? 419 × 10, சோ 4190 கிடைக்கும். 4190ங்கிறது ஆப்ஷன் சி. கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போயிருவோமா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இப்போ இந்த 4th கொஸ்டினை கொஞ்சம் குயிக்கா சால்வ் பண்ணுங்க. 1 minute தான் டைம், அதுக்குள்ளே சால்வ் பண்ணுங்க. 32 24 40. ஆப்ஷன் ஏ வந்து 32, ஆப்ஷன் பி வந்து 28 இருந்துச்சா? சி வந்து 40. சோ ஆப்ஷன் இல்லாமலே சால்வ் பண்ணுங்களேன். கொஞ்சம் குயிக்கா, 1 நிமிஷம் தான் டைம். கிளாஸ் ஆரம்பிச்சு 25 minutes ஆகிருச்சு. 3 கொஸ்டின் தான் சால்வ் பண்ணிருக்கோம். 1 minute தான் டைம், குயிக்கா சால்வ் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்பீடா சால்வ் பண்ணோம்னா 101 ஷிஃப்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நாம சால்வ் பண்ணிடலாம். 70 டேஸ் எப்படியும் லைவ் கிளாஸ் இருக்கும். ஸோ அப்போ 101 ஷிஃப்ட்டுங்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதனால டெய்லி லைவ் வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. சப்போஸ் எதிர்பாராத விதமா லைவ் அட்டன் பண்ண முடியலனாலுமே அன்னைக்கு ஈவினிங்கே ரெக்கார்டடா அப்லோட் ஆகிரும். அப்போ பார்த்துக்கோங்க. 32. ஓகே, ஜெயந்த் 32 சொல்லியிருக்காரு. சூப்பர். எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. 1 minute ஆகிருச்சு. 1 minute டைம் முடிஞ்சிருச்சு. நான் சால்வ் பண்றேன். Sonia got married 15 years ago. Her present age is 8/5 times of her age at the time of her marriage. Her sister was 8 years younger to her at the time of her marriage. Find the present age of her sister. சோனியாவுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகியிருக்கு. அவளோட தற்போதைய வயது அவளுக்கு மேரேஜ் ஆகும்போது இருந்த வயதை போல 8/5 மடங்காகும். அவளுக்கு திருமணம் ஆகும்போது அவளுடைய தங்கை அவளை விட 8 ஆண்டுகள் இளையவளாக இருந்தாள். அவளுடைய தங்கையின் தற்போதைய வயது என்ன? இதுதான் கொஸ்டின். சோனியாவுக்கு எப்ப மேரேஜ் ஆயிருக்கு? 15 வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் ஆயிருக்கு. அப்ப நான் மேரேஜ் ஆகும்போது சோனியாவோட ஏஜை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அவளுக்கு கல்யாணம் ஆகும்போது அவளோட வயசை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஹர் பிரசன்ட் ஏஜ் இஸ் 8/5 டைம்ஸ் ஹர் ஏஜ் at the time of her marriage. ஓகே, இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியுதா? ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிட்ட எக்ஸ் புரியுதா? மேரேஜ் ஆகும்போது அவளுக்கு எக்ஸ். அவளுக்கு எப்ப மேரேஜ் ஆகிருக்கு? 15 வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் ஆகிருக்கு. ஓகே, அப்ப மேரேஜ் ஆகும்போது அவளுக்கு எக்ஸ்னா இப்ப பிரசன்ட்ல அவளுக்கு வயசு என்னவா இருக்கும்? பிரசன்ட்ல x+15 இருக்குமா? ஏன்னா கல்யாணம் 15 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கு. அப்போ கல்யாணம் முடியும் போது அவளுக்கு வயசு எக்ஸ்னா இப்ப பிரசன்ட்ல அவளுக்கு வயசு என்ன? x+15. ஓகே,
her present age is 8/5 times. அவளோட present age எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா அவளோட தற்போதைய வயது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா தற்போதைய வயது என்ன x plus 15. இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 8/5 times of her age at the time of her marriage. அவளுக்கு மேரேஜ் ஆகும்போது என்ன வயசு இருந்துச்சோ அதுல 8/5 டைம்ஸ். அவளுக்கு மேரேஜ் ஆகும்போது என்ன வயசு x. அப்ப அதுல 8/5 டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது பிரசன்ட்டுக்கு ஈக்குவல். அவ்வளவுதான். இத ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ இதை வந்து சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 5 அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா என்ன கிடைக்கும்? 5x plus 15 into 5 75 equal to 8x. இந்த 5x அங்க கொண்டு போயிட்டோம்னா 8x minus 5x 3x. புரியுதா? இந்த ஒரு ஸ்டெப் எழுத வேண்டாம், அப்படியே 8x minus 5x 3x கொண்டு வந்துருங்க. ஓகே, எக்ஸாம்ல எழுத வேண்டாம் தேவையில்லாம. அப்ப 3x equal to உங்களுக்கு என்னவா இருக்கும்? 75 இருக்கும். இதுல இருந்து x ஓட வேல்யூ என்ன வரும்? கட் பண்ணோம்னா 2 3 6 5 3 15 25 இருக்கும். x ஓட வேல்யூ என்ன? 25. xங்கிறது என்னது? அவளுக்கு மேரேஜ் ஆகும்போது இருந்த வயசு 25. பிரசன்ட் ஏஜ் கேட்டிருந்தாங்கன்னா, சப்போஸ் இந்த கொஸ்டின்ல சோனியாவோட பிரசன்ட் ஏஜ் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? x 25னா பிரசன்ட் என்னது? 25 plus 15 40 years சொல்லிடலாம். ஆனா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க நமக்கு? her sister was 8 years younger to her. அவ தங்கச்சி வந்து அவளை விட 8 வயசு கம்மின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ? அவளுக்கு மேரேஜ் ஆகும்போது. ஓகே, இந்த லைன் எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு. அப்போ நிறைய பேர் ரொம்ப திங்க் பண்ணுவாங்க, மேரேஜ் ஆகும்போது போதுதானே 8 வயசு கம்மி. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மேரேஜ் ஆகும்போது வயசு வந்து 25. அப்ப இப்போ -8 17ன்னு சொல்லுவாங்க. மேரேஜ் ஆகும்போது அவ தங்கச்சி அவளை விட 8 வயசு இளையவ அப்படின்னா, சின்ன பொண்ணு அப்படின்னா, எப்ப பார்த்தாலுமே 8 வயசு கம்மியா தானே இருக்கும். எனக்கும் என் தம்பிக்கும் உள்ள வயசு வித்தியாசம் 4. ஓகே, 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாலும் அவனுக்கும் எனக்கும் வயசு வித்தியாசம் 4 தான் இருக்கும். இன்னும் 50 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அவனுக்கும் எனக்கும் உள்ள வயசு வித்தியாசம் 4 தான் இருக்கும். ஓகே, இது வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்கு கொடுக்குற லைன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? her sister was 8 years younger to her at the time of her marriage. மேரேஜ் அப்போ மட்டும் இல்ல, எப்ப பார்த்தாலுமே தங்கச்சி வந்து 8 வயசு சின்ன பொண்ணுனா 8 வயசு டிஃபரன்ஸ் இருக்கதா செய்யும். find the present age of her sister. இந்த லைனை நீங்க ரீட் பண்ணணும். எக்ஸாம்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிஸ்டரோட பிரசன்ட் ஏஜ் கேட்டிருக்காங்க, ஆனா சோனியாவோட பிரசன்ட் ஏஜ் கேட்டிருக்காங்கன்னு நினைச்சிட்டு 40 இயர்ஸ் சூஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதுவும் உங்களுக்கு ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? இப்ப சோனியாவோட பிரசன்ட் ஏஜ் நமக்கு கேட்கல, சிஸ்டரோட பிரசன்ட் ஏஜ் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் சோனியாவோட பிரசன்ட் ஏஜ் வந்து என்ன வரும் நமக்கு? சோனியாவுக்கு மேரேஜ் ஆகும்போது வயசு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், 25. அப்ப சோனியாவோட பிரசன்ட் வந்து x plus 15. அப்ப சோனியாவோட பிரசன்ட் ஏஜ் வந்து உங்களுக்கு எவ்வளவு? 40 இயர்ஸ் கிடைக்கும். ஓகே, 25 plus 15 40. ஓகே, இப்போ தங்கச்சிக்கு வயசு எவ்வளவு இருக்கும்? 8 வயசு இளையவ. அப்போ சிஸ்டருக்கு எத்தனை வயசு இருக்கும்? சிஸ்டருக்கு வயசு வந்து 40 minus 8 32 இயர்ஸ். ஓகே, அப்போ சிஸ்டரோட ஏஜ் வந்து எவ்வளவு? 32. 32ங்கிறது ஆப்ஷன் ஏ. எக்ஸாம் பதட்டத்துல இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ கொஸ்டினை கரெக்டா நீங்க ரீட் பண்ணணும். இந்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவோமா? இந்த கொஸ்டினுக்கு வந்து வெறும் 2 செகண்ட் 3 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம். இது ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகி இருக்கும். லைவ் கிளாஸ் டேபுக்குள்ள வந்தீங்கன்னா ஓவர்வியூ, ரெண்டாவது கண்டென்ட், மூணாவது லைவ் கிளாஸ்னு ஒரு டேப் இருக்கும். அதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆகி இருக்கும். நீங்க வந்து எப்பனாலும் பாத்துக்கலாம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ஒரு 2-3 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம். 53. ஓகே, சூப்பர். சையத் 53 சொல்லிருக்கீங்க. எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கு பேப்பர் பண்ண எடுக்க வேண்டாம். பேப்பர் பண்ண எடுக்க வேண்டாம். ஷார்ட்கட்ல ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். நான் ஷார்ட்கட்டும் சொல்லி கொடுக்குறேன், நார்மல் மெத்தடும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆனா 2-3 செகண்ட்ல ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின். ஆப்ஷன் ஏ 54, பி 50, சி வேணா 53ன்னு வச்சுக்கோங்களேன். குயிக்கா, ஈஸியான கொஸ்டின் தானே. லாஸ்ட் மினிட்ல இந்த லைவ் கிளாஸ்ல என்னென்ன டிஸ்கஸ் பண்றோமோ மேக்ஸ், சயின்ஸ், இது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணுங்க.
நான் சால்வ் பண்ணிடுறேன். எல்லாருமே 53 தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் சால்வ் பண்றேன். The average age of 26 students of a class is 26 years. If the age of the teacher is also included, average age of the whole group becomes 27 years. Age of the teacher is ஒரு வகுப்பில் உள்ள 26 மாணவர்களோட சராசரி வயது 26 மாணவர்கள் இருக்காங்க. அவங்களோட சராசரி பாத்தீங்கன்னா 26. ஆசிரியரோட வயதையும் சேர்த்து கொண்டால் அந்த குழுவோட சராசரி வந்து பாத்தீங்கன்னா 27. அப்ப 26 பேர் மாணவர்கள் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. இப்ப ஆசிரியரோட வயசையும் சேர்க்கிறாங்க, டீச்சரோட வயசையும் சேர்த்தாங்கன்னா அந்த குரூப்ல மொத்தம் எத்தனை பேர் ஆவாங்க? ஏற்கனவே 26 மாணவர்கள் இருக்காங்க, ஒரு டீச்சரும் வந்து சேர்ந்துக்கிறாங்க அப்படின்னா 27 பேர் இருப்பாங்க. அந்த குழுவோட புதிய சராசரி இப்ப எவ்வளவு? 27 பேரோட சராசரி வந்து எவ்வளவு? 27. ஓகே, இப்ப டீச்சரோட வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். நார்மல் மெத்தட்ல என்ன பண்ணுவோம்? 26 மாணவர்களோட சராசரி 26னா கூட்டுத்தொகை என்ன? 26 இன்ட்டு 26ன்னு போடுவீங்க. டீச்சரோட வயசை சேர்க்கும் போது 27 பேர் இருப்பாங்க, அப்போ அவங்களோட கூட்டுத்தொகை என்ன வரும்? 27 இன்ட்டு 27ன்னு போடுவீங்க. அப்ப இந்த 27 இன்ட்டு 27 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 27 ஸ்கொயர். 27 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 729. அப்படிதானே? 729. 1ல இருந்து 50 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி 90ல இருந்து 100 வரைக்கும் இருக்கிற ஸ்கொயர் நம்பர். இடையில இருக்கக்கூடிய நம்பர் கூட நமக்கு தேவையில்ல. ஓகே, 26 இன்ட்டு 26 என்ன வரும்? 676 வரும். ஓகே, அப்போ இது 27 பேரோட கூட்டுத்தொகை 729. இங்க 26 பேரோட கூட்டுத்தொகை 676. அப்ப அந்த 27 பேர்ல இருந்து இந்த 26 பேரை கழிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஆளோடது கிடைக்கும். அந்த ஒரு ஆளு தான் யாரு? அந்த டீச்சர். ஓகே, அப்ப அந்த டீச்சரோட ஏஜ் வந்து என்ன வரும்? 729 மைனஸ் 676 போடுவீங்க. 9ல 6 போச்சுன்னா 3, 53. அப்ப டீச்சரோட ஏஜ் வந்து 53. இது வந்து நார்மல் மெத்தடு. நம்ம ஆர்எஸ் அகர்வால் புக்கு இல்ல வேற எதுவும் மேக்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் மெத்தட்ல போட்டுருவாங்க. இது வந்து நார்மல் மெத்தடு. இதை சால்வ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 செகண்ட் 60 ஒரு நிமிஷம் ஆகும். இப்போ இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ ஷார்ட்கட்ல சால்வ் பண்ண போறோம். ஜஸ்ட் 2 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம். ஸ்கூல்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 26 பேர் இருக்காங்களா? சோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 26. அந்த 26 பேரோட ஆவரேஜ் வந்து எவ்வளவு? 26. அந்த ஆவரேஜை எழுதிக்கோங்க. 26 பிளஸ், அதாவது டீச்சரோட ஏஜ் கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல இத்தனை பேர் இருக்காங்க, இவங்களோட ஆவரேஜ் இவ்வளோ. இப்ப டீச்சர் வந்து உள்ள வர்றாங்க அப்படின்னா ஆவரேஜ் இந்த மாதிரி மாறுது. டீச்சரோட ஏஜ் என்னன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு இந்த ஷார்ட்கட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 26 பேரோட ஆவரேஜ் வந்து 26ன்னு சொல்லியிருக்காங்களா? சோ அந்த 26 இங்க போட்டாச்சு. பிளஸ் இப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க டீச்சரோட ஏஜ இது பண்ணும்போது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? டீச்சரோட ஏஜ் ஆட் பண்ணும்போது ஆவரேஜ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 1 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த வேல்யூவை போடணும். இன்க்ரீஸ் இன்ட்டு டோட்டல் மெம்பர்ஸ் எத்தனைங்க? டோட்டலா 27 ஆகுதா? சோ அதாவது டோட்டல் மெம்பர்ஸோட ஆவரேஜ் என்ன? 27. அந்த 27 இங்க போட்டுறணும். ஓகே, இதான் ஷார்ட்கட். இப்ப 26 பேரோட ஆவரேஜ் வந்து 26ன்னு போட்டாச்சு. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 26 ஆவரேஜ்ல இருந்து எவ்வளவு கூடுது? 27 கூடுது. அப்ப எவ்வளவு கூடி இருக்கு? 1. சோ 1 இன்ட்டு 27. அப்ப ஆன்சர் என்ன வரும்னா 26 பிளஸ் 27. உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 53ன்னு கிடைக்கும். ஓகே, அவ்வளவுதான், சிம்பிள். 26 பிளஸ் 27 53. 53ங்கிறது ஆப்ஷன் டி. கிளியரா புரியுதா? இது வந்து ஷார்ட்கட். சோ இந்த மாதிரி ஷார்ட்கட்லயும் நீங்க இது பண்ணலாம். இதே இது இன்னும் ஷார்ட்டா யோசிச்சீங்க அப்படின்னா எப்படி யோசிக்கலாம்னா டீச்சரோட ஏஜ் வந்து டீச்சரோட ஏஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப ஆவரேஜ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 1 மட்டும் தானே இன்க்ரீஸ் ஆகுது. 1 மட்டும் தானே இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப நம்ம இந்த ஃபார்முலா இதுபடியே யோசிக்க வேண்டாம். இன்க்ரீஸ் இன்டு 27 அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். இங்க என்ன வேல்யூ இருக்கு? 27 இருக்கா? இங்க என்ன வேல்யூ இருக்கு? சரி, இங்க என்ன வேல்யூ இருக்கு? 26. இங்க என்ன இருக்கு? 27. அப்போ 53ன்னு போட்டுடலாம். 1 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஓகே. அதே 2 அப்படின்னா நாம வந்து என்ன பண்ணணும்? அப்போ வந்து வேல்யூ மாறதா செய்யும். ஓகே, 1 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டைரக்டா 26 பிளஸ் 27 ஈக்குவல் டு 53 அப்படின்னு போட்டுடலாம். ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ அப்படி ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த நார்மல் மெத்தட்லயும் ரொம்ப பெரிய வேலை கிடையாது. ஸ்கொயர் வேல்யூஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதுவுமே குயிக்கா நீங்க வந்து என்ன பண்ணிடலாம்? சால்வ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. சோ ஆன்சரும் சேர்த்து ஷோ ஆகுது. சோ அடுத்த கிளாஸ்ல இருந்து ஆன்சர் இல்லாம எடுத்துட்டு வரேன் கொஸ்டினை. போன கொஸ்டின்ல எதுவும் டவுட் இருக்கா? போன கொஸ்டின்ல எதுவும் டவுட்? அது ஆவரேஜ் டாபிக் தான் அந்த கொஸ்டின்.
இதுக்கு ஒரு 1 மினிட் டைம் எடுத்துக்கோங்க. குயிக்கா சால்வ் பண்ணுங்க. குயிக்கா சால்வ் பண்ணுங்க. பாயிண்ட் வச்சிருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். கரெக்ட்டா பாயிண்ட்ட பார்த்து சால்வ் பண்ணுங்க. 1 நிமிஷத்துக்குள்ள சால்வ் பண்ணுங்க. எக்ஸாம்ல கொஞ்சம் பெரிய கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் டைமும், கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் இதுக்கு முந்தின கொஸ்டின் பார்த்தோம்ல, அதெல்லாம் 2 செகண்ட் 3 செகண்ட் டைமும் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நாம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு 20 to 25 மினிட்ஸ் மேக்ஸுக்கு குடுத்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டினுமே அட்டெண்ட் பண்ணிரலாம் குரூப் டில. ஃபர்ஸ்ட் ஈஸியான கொஸ்டின், டைம் அதிகமா எடுக்காத கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணணும். நான் சால்வ் பண்ணிரவா? 1 மினிட் ஆகிருச்சு. ஓகே, நான் சால்வ் பண்றேன். del into 2.2 plus 0.33 into 3 by 4 minus 1 by 20 into 0.55 equal to 0.99. Then the value of del is. முன்னாடி இந்த மாதிரி கொஸ்டினை வந்து அப்ராக்சிமேட் வேல்யூவா கேட்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அக்யூரேட்டாவே ஆன்சர் கேட்கறாங்க. ஸோ இப்போ டெல்லோட வேல்யூ தான் நாம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க 2. del into 2.2 இருக்கு பிளஸ் இங்க 0.33. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 0.33 இன்ட்டு 3 by 4 இருக்கு. அப்போ 0.33 இன்ட்டு 3 எப்படி எழுதலாம்? 0.99 எழுதலாம். 3ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருங்க. 0.99 அடுத்து டிவைடட் பை 4 அது அப்படி எழுதிக்கலாம். அடுத்து மைனஸ் இங்க இங்க என்ன இருக்கு? 1 by 20 இன்ட்டு 0.55 இருக்கு. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா 0.55 டிவைடட் பை 20 எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 0.99. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதை வந்து 20 இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா மேலையும் கீழே என்ன பண்ணணும்? 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்படிதான், இங்க 4 இருக்கு, இங்க 20 இருக்கு. இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா மேலையும் கீழே 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். டெல் இன்ட்டு 2.2 இன்ட்டு மேலையும் கீழே 5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 5ஆல மல்டிப்ளை பண்ணா 99 இன்ட்டு 5 495 95 45 49 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா டெல் இங்க பிளஸ். ஸோ அடையாளத்தை மாத்திரக்கூடாது எக்ஸாம்ல. அப்ப என்ன வரும்? 4.95. புரியுது? அதை மல்டிப்ளை பண்ணி 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இங்க வந்து 20 ஆகிரும். ஓகே, சோ அப்போ ஹோலாவே 20 போட்டுருவோமா? இங்கேயும் 20 மாத்தியாச்சு, இங்கேயும் 20 இருக்கு. ஹோலாவே 20 போட்டுருங்க. போட்டுட்டு மைனஸ் 0.55 ஈக்குவல் டு 0.99 போட்டுடலாம். அடுத்து டெல் இன்ட்டு 2.2 பிளஸ் 4.95ல இருந்து 0.55 மைனஸ் பண்ணணும். 5ல 5 போனா 0, 9ல 5 போனா 4. ஸோ 4.4 கிடைக்கும். புரியுதா? இதை இப்படி எழுதினாலும் டிஃபரன்ஸ் பண்ணுங்க. 4.95 0.55 இங்க 0 ஆகிரும், இங்க 4 இந்த 4 4.4. ஓகே, இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தாச்சு. டிவைடட் பை 20 ஈக்குவல் டு 0.99 இருக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம்? இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? ஈஸியான நம்பரா தானே இருக்கு. ஸோ 2 10 2 20. ரொம்ப நீங்க 4 வாய்ப்பாடுல கட் பண்ணாதீங்க, அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கீழே வந்து டிவைடட் பை 5 ஆகிரும், அப்புறம் கால்குலேட் பண்ண கஷ்டமா இருக்கும். ஸோ 10 இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ 10 2 20, இங்க 2.2 போட்டுடலாம். 2 2 2 டைம்ஸ் போகும். இப்போ அடுத்து இங்க 0 இருக்கா? அப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிடலாம். டெல் இன்ட்டு 2.2 பிளஸ் 0.22 வரும். இங்க 2.2 இருக்கு, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும் போது புள்ளி இந்த பக்கம் போயிடும். ஏன்னா இங்க 0 இருக்கு, அதாவது 10 இருக்கு இல்லையா? அதனால 0.22 கரெக்டா? 0.22 ஈக்குவல் டு 0.99. இப்போ இந்த 0.22 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? டெல் இன்ட்டு 2.2 ஈக்குவல் டு 0.99 மைனஸ் 0.22 இருக்கும். அப்ப 0.77 கிடைக்கும். டெல் இன்ட்டு 2.2 ஈக்குவல் டு 770 0.77 கிடைக்கும். இப்ப கட் பண்ணலாமா? 11 வாய்ப்பாடுல 2 11 22 வரும். அப்படிதானே? சோ 2 11 22 இங்க 0.77 இருக்கு. சோ 2 11 22 ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வரும். அப்போ 0.2 இருக்கும். இங்க வந்து 0.7 இருக்கும். அப்போ உங்களுக்கு கேன்சல் பண்ணும்போது ஆன்சர் என்ன வரும்?
3.5 கிடைக்கும். புரியுதா எப்படி கட் பண்றோம்னு? நிறைய பேருக்கு அந்த பாயிண்ட் இருந்தா கட் பண்ண ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுவீங்க. 0.77 டிவைடட் பை 2.2 இருக்கும். இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு கட் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா மேலையும் கீழையும் 100ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு கூட நீங்க பண்ணலாம். அப்படி இல்ல எனக்கு பாயிண்ட் வச்சு கட் பண்ண தெரியும்னா நான் இப்ப கட் பண்ண மாதிரி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா இது ரெண்டையும் கட் பண்ணி 3.5 நீங்க ஆன்சர் போட்டுறலாம். ஓகே, சோ 3.5 தானே வரும் இதுக்கு. ஓகே, சோ நம்ம செக் பண்ணலாம். ஆன்சர் வந்து 0.35 வருதா? ஓகே, 0.77 டிவைடட் பை 2.2 வரும். மேலையும் கீழையும் 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மேலையும் கீழையும் 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 77 டிவைடட் பை உங்களுக்கு 220 வரும். 220 வரும். இப்போ 11 வாய்ப்பாடுல கட் பண்ணா 7 11 77 2 11 22. சோ இன்னும் கட் பண்ணும்போது உங்களுக்கு 3.5 கிடைக்கும். அடுத்து இங்க ஒரு 0 இருக்கு பாருங்க. அப்போ இன்னும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும் போது 0.35 கிடைக்கும். ஓகே, சோ இப்போ பாயிண்ட் வச்சு கட் பண்றதுல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி மேலையும் கீழையும் 100ஆல மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணிருங்க, கட் பண்ணிருங்க. ஓகே, பாயிண்ட் வச்சு கட் பண்றதுல என்ன மிஸ்டேக் பண்ணிருந்தோம் அப்படின்னா 0.77 டிவைடட் பை 2.2 இருக்கும். சோ 11ஆல கட் பண்ணும்போது இங்க வந்து நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், 0.2 போட்டுட்டோம். 0.02 வந்திருக்கும். ஓகே, ஓகே, ஆன்சர் என்ன அப்படின்னா 0.35 தான் இதுக்கான ஆன்சர். 0.35ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, சோ புரிஞ்சிருச்சா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? சோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. பாயிண்ட கரெக்டா வச்சு அந்த மல்டிப்ளை பண்ண வேண்டிய இடத்துல மல்டிப்ளை பண்ணணும், அந்த ஆட் பண்ண வேண்டிய இடத்துல ஆட் பண்ணி கரெக்டா கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸாம்ல ஆன்சர் வந்துரும். எதுவும் டவுட்ஸ் இருக்கா? அடுத்த கொஸ்டின், இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இந்த கொஸ்டினையும் 2 செகண்ட்ல சால்வ் பண்ணிரலாம். எக்ஸாம்ல 2 செகண்ட் தான் டைம். 2 செகண்ட்ல சால்வ் பண்ணிரலாம் இந்த கொஸ்டினையும். கொஞ்சம் ஸ்பீடா சால்வ் பண்ணுங்க. பிராக்டிஸ் ரொம்ப வேணும் உங்களுக்கு. கான்செப்ட் எல்லாத்தையும் தரவா படிச்சுட்டு எவ்வளோ கொஸ்டின்ஸ் உங்களால பிராக்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க எக்ஸாமுக்கு முன்னாடி. நம்ம இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணது வெறும் சிம்பிளிஃபிகேஷன் தான். முன்னாடி வந்து அந்த பாயிண்ட் இல்லாம எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க, குயிக்கா சால்வ் பண்ணிருவீங்க. இப்போ பாயிண்ட் வச்சு கேக்குறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, சூப்பர். ஜெயந்த் 90 சொல்லியிருக்கீங்க. ஈஸி, 2 செகண்ட் இல்லனா 3 செகண்ட்ல சால்வ் பண்ணிரலாம். ஓகே, நான் சால்வ் பண்ணிடுறேன் இந்த கொஸ்டினை. If 20% of a number is added to 90, then the result is same number. 80% of the number is கேட்டிருக்காங்க. ஒரு எண்ணோட 20% 90 உடன் கூட்டப்பட்டால் கிடைக்கும் முடிவு அதே எண்ணாகும் எனில் அதே எண்ணின் 80% என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள் தானே. 20% of a number. ஓகே, ஒரு அந்த நம்பரை வந்து நான் 100% எடுத்துக்கிறேன். அந்த நம்பரை நான் எப்படி எடுத்துக்கிறேன், 100% எடுத்துக்கிறேன். அப்ப அதுல 20%, ஓகே, 20% ஆஃப் எ நம்பர் கூட நான் என்ன ஆட் பண்றேன் அப்படின்னா 90 ஆட் பண்றேன். 90 ஆட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட், அது முடிவு வந்து என்ன கிடைக்கும்னா அதே நம்பர் தான் கிடைக்கும். 100%. அந்த நம்பரை வந்து நான் 100% எடுத்துக்கிறேன். அதோட 20% கூட நான் 90 ஆட் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 100% தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே நம்பர் தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பரை நான் எப்படி அசியூம் பண்ணிருக்கேன், 100%ன்னு அசியூம் பண்ணிருக்கேன். இப்போ எனக்கு 80% தானே கேட்டிருக்காங்க. இந்த 20% இங்க கொண்டு வந்துருங்க. அப்ப 100 மைனஸ் 20, 100 மைனஸ் percentage. ஓகேவா, இது பெர்சன்டேஜ், இது நம்பர். ஓகே, 100% மைனஸ் 20% உங்களுக்கு என்ன வரும், 80%. 80% ஈக்குவல் டு 90. ஆன்சர் வந்துருச்சா? அவ்வளவுதான். அந்த எண்ணோட 80% என்னன்னு கேட்டாங்க, நமக்கு வந்திருக்கதே 80% தான். அப்ப அந்த நம்பரோட 80% என்ன, 90. 90ங்கிறது ஆப்ஷன் ஏ. கிளியரா புரியுதா? ஜஸ்ட் 2 செகண்ட், எக்ஸாம்ல 2 செகண்ட்ல பேப்பர் பெண்ணே இல்லாம ஆன்சர் பண்ணிடலாம். அந்த நம்பரை 100% எடுத்துக்கோங்க.
20% plus 90 equal to 100. 100 minus 20% 80%. அப்ப 80% எதுக்கு ஈக்குவல்? 90. ஏன்னா அந்த நம்பரோட 80% தான் கேட்டிருக்காங்க. நீங்க புக்ல பாத்தீங்கன்னா இத நார்மல் மெத்தட்ல அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து 80% கண்டுபிடிப்பாங்க. அது ரொம்ப டைம் எடுக்கும். இது ஜஸ்ட் இந்த நம்பரை வந்து 100% வச்சுட்டு சால்வ் பண்ணீங்கன்னா ஒரு 2-3 செகண்ட்ல நம்ம என்ன பண்ணிரலாம்? ஆன்சர் பண்ணிரலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகுமா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? அடுத்த கொஸ்டின். லைவ் கிளாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய ஷார்ட்கட்ஸ் இதுல பாப்போம் நாம. சோ லைவ் கிளாஸை மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. 1 நிமிஷம் தான் டைம். 1 நிமிஷம் கூட வேண்டாம். ஆவரேஜ் ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ். குயிக். ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் தான் டைம். குயிக். குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் சி வேணா 32.2 வச்சுக்கோங்க. குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. 25 கொஸ்டின் மேக்ஸ் இருக்கு அப்படின்னா 20 கொஸ்டின் ஈஸியா அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். 18ல இருந்து 20 கொஸ்டின். மீதி இருக்க 5 கொஸ்டினுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்செப்ட் எல்லாமே நம்ம படிச்சிருக்கணும். ஆனா அந்த 18ல இருந்து 20 எல்லாருமே அட்டன் பண்ணிடுவாங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டும் அட்டன் பண்ணிடுவாங்க, டாப்பரும் அட்டன் பண்ணிடுவாங்க. ஸோ டாப்பர் ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் போட்டீங்கன்னா மீதி இருக்க அந்த 5 கொஸ்டினை அட்டன் பண்ணிடலாம். ஸோ 25 கொஸ்டினுமே நீங்க அட்டன் பண்ணணும் மேக்ஸ்ல. அந்த மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க. ஓகே, நான் சால்வ் பண்ணிடவா? இதுவுமே ரொம்ப டைம் எடுக்காதீங்க. வெறும் ஆவரேஜ் ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. ஜெயந்த் 32.2 சொல்லியிருக்கீங்க. சூப்பர். நான் சால்வ் பண்ணிடுறேன் இப்போ. Smriti goes to a shopping mall at a speed of 21 km per hour and returns at a speed of 69 km per hour. Find her average speed for the entire trip. ஸ்மிருதி வந்து ஒரு ஷாப்பிங் மாலுக்கு 21 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல போறா. திரும்பி வரும்போது 69 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல வர்றா. அவளோட சராசரி வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 கான்செப்ட் வந்து இருக்கு. ஒன்னு வந்து என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்லலாம், இந்த கொஸ்டினை எடுத்துக்கோங்களேன். இது வீடுன்னு வச்சுக்கோங்களேன். வீட்ல இருந்து ஷாப்பிங் மால் போறா. வீட்ல இருந்து ஷாப்பிங் மால் ஒரு 50 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வீட்ல இருந்து ஷாப்பிங் மாலுக்கு டிராவல் பண்ணாலும் 50 கிலோமீட்டர் தான். ஷாப்பிங் மால்ல இருந்து வீட்டுக்கு டிராவல் பண்ணாலும் 50 கிலோமீட்டர் தான். அப்ப இந்த இடத்துல டிஸ்டன்ஸ்ங்கிறது என்னது? போயிட்டு திரும்பி வரக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வந்து சேம். போகும்போதும் அதே டிஸ்டன்ஸ் தான், திருப்பி வரும்போதும் அதே டிஸ்டன்ஸ் தான். அப்ப டிஸ்டன்ஸ் வந்து இங்க எப்படி இருக்கு? கான்ஸ்டன்டா இருக்கு. போகும்போதும் அதான், வரும்போதும் அதுதான். அப்படி இருந்துச்சுன்னா ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 2ab divided by a plus b. சில புக்ல பாத்தீங்கன்னா 2s1 s2 divided by s1 plus s2 கொடுத்திருப்பாங்க. எல்லாமே ஒண்ணுதான். இந்த a bங்கிறது ஸ்பீடு. ஓகேவா? ஏங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்பீடு, பிங்கிறது ரெண்டாவது ஸ்பீடு. இப்போ இன்னொரு டைப் இருக்கு. அந்த டைப்ல என்னன்னா டிஸ்டன்ஸ் வந்து சேமா இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் இந்த வேகத்துல போனாரு, அதுக்கடுத்து ஒரு 75 கிலோமீட்டர் இந்த வேகத்துல போனாரு, அதுக்கப்புறம் ஒரு 120 கிலோமீட்டர் இந்த வேகத்துல போனாரு. அப்ப அந்த ஜேர்னியோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டாங்கன்னா அங்க ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகே, இது கண்டிப்பா நமக்கு நம்ம ஏற்கனவே ரெக்கார்டட் கிளாஸஸ்ல பாத்துருக்கோம் எல்லா கான்செப்டும். ஓகே, ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவையும் இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து சேமா இருந்துச்சுன்னா 2ab divided by a plus b. டிஸ்டன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகே, இப்போ இந்த சம்ம நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பீட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 21 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப அதை 21ன்னு போட்டுக்கோங்க. ஏ வந்து 21, பி வந்து 69. அவ்வளவுதான். இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துரும். 2 × 21 × 69 டிவைடட் பை 69 பிளஸ் 21 9 1 10 6 6 2 8 8 1 9 90 வருதா? சோ கீழே 90 போட்டுறலாம். மூணா வாய்ப்பாடுல கட் பண்ணலாம். 2 3 6 3 3 9. சோ இங்க 30. சோ திருப்பி 7 3 21 10 3 30. இப்ப மல்டிப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க. நிறைய பேர் ஓரன் அதை வந்து என்ன பண்ணுவாங்க 5 2s are 10 போட்டு அந்த 5 வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க.
டிவைட் பண்ண. சோ அப்படி பண்ணாம இங்க என்ன இருக்கு 7 2s are 20 14 ஓகேவா. சோ 23 into 14 ஆன்சர் என்ன வரும் 4 3 12 8 8 3 11 12 சோ 2 1 3 ஓகே 322 டிவைடட் பை 10 இருக்கும். ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 32.2. அப்ப அந்த ஜர்னியோட ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படின்னா 32.2 கிலோமீட்டர் பெர் hour. ஓகே கிளியரா. அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. இதுவும் ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணிடலாம். ஈஸியான கொஸ்டின் தான். குயிக், கொஞ்சம் குயிக்கா சால்வ் பண்ணுங்க. டவுட் ஏதாவது இருக்கா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த கமெண்ட்ல சொல்லுங்க. கொஞ்சம் குயிக்கா சால்வ் பண்ணுங்க. நான் 25 கொஸ்டினும் 1 hourல சால்வ் பண்ணிடலாம்னு எடுத்துட்டு வந்தேன். ஆனா இப்பதான் 9 வந்திருக்கும். ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம் இந்த கொஸ்டினை. a plus b plus ab divided by 100 அந்த ஃபார்முலாலையும் சால்வ் பண்ணலாம். ஆனா ரொம்ப நார்மலா வச்சு சால்வ் பண்ணாதீங்க. அந்த 8100 அந்த அமௌண்ட்டை எடுக்கவே வேண்டாம். அந்த அமௌண்ட்டை எடுக்காமலே நீங்க சால்வ் பண்ணிடலாம். நான் சால்வ் பண்ணிடவா? 20 செகண்ட்ஸ் ஆகிருச்சு. கொஞ்சம் குயிக்கா சால்வ் பண்ணுங்க. எக்ஸாம்ல நம்ம எவ்வளவு ஸ்பீட் அண்ட் அக்யூரசியில சால்வ் பண்றோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட செலக்ஷன் இருக்கும். செய்யது 33 சொல்லியிருக்கீங்க. ஓகே சூப்பர். கலைச்செல்வி மேம் 33. நான் சால்வ் பண்ணிடுறேன். இப்போ கொஞ்சம் ஸ்பீடா சால்வ் பண்ணணும் நீங்க. An article was bought for rupees 8,900. Its price was marked up by 40%. Thereafter, it sold at a discount of 5% on the marked price. What was the profit percentage on the transaction? ஒரு பொருள் வந்து 8,900 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அதோட உண்மையான விலை வந்து 8,900 ரூபாய். அதன் விலை வந்து அடக்க விலையை விட 40% அதிகமாக குறிக்கப்பட்டது. எல்லா கடையிலையும் அப்படிதான் பண்ணுவாங்க. ஒரு பொருளோட உண்மையான விலை வந்து 200 ரூபாய் அப்படின்னா நம்ம ஆடி தள்ளுபடியில எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அது 500 ரூபான்னு குறிச்சு வச்சுட்டு அதுல ஒரு 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்னு கொடுப்பாங்க. ஓகே அப்ப குறித்த விலைனா என்னன்னு தெரியணும். மார்க் பிரைஸ்னா என்ன, காஸ்ட் பிரைஸ்னா என்ன, செல்லிங் பிரைஸ்னா என்னங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த பேசிக்ஸ் வந்து ரெக்கார்டட் கிளாஸஸ்ல இருக்கும். அதுல நீங்க பாருங்க. ஓகே அப்போ அதோட உண்மையான விலையில இருந்து 40% வந்து என்ன பண்றாங்கன்னா அதிகமா குறிச்சு வைக்கிறாங்க. அப்போ மார்க் பிரைஸ் வந்து எவ்வளோ 40%. ஓகே இப்ப என்ன பண்றாங்க அடுத்து அதுக்கு வந்து குறித்த விலையில 5% தள்ளுபடி வந்து கொடுக்கறாங்க. அப்படின்னா லாப சதவீதம் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளவு கொடுக்கறாங்க? டிஸ்கவுண்ட் வந்து 5%. டிஸ்கவுண்ட்னா என்ன அர்த்தம்? கம்மி பண்ணி கொடுக்கிறது. அப்ப அந்த வேல்யூவை எப்படி எடுத்துக்கணும்னா மைனஸ்ல எடுத்துக்கணும். அந்த வேல்யூ எப்படி எடுத்துக்கணும்? மைனஸ்ல எடுத்துக்கணும். மார்க் பிரைஸ் 40%. இது வந்து ஷார்ட்கட். புக்ல வந்து இந்த ஷார்ட்கட் கொடுத்திருக்க மாட்டாங்க. ஓகே புக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 8,900 வச்சு அவங்க சால்வ் பண்ணிருப்பாங்க. ரொம்ப லென்த்தா போய்கிட்டே இருக்கும். இது வந்து நமக்கு வெறும் பெர்சன்டேஜ் தானே கேட்டிருக்காங்க. ஷார்ட்டா அந்த சம்ம முடிச்சிடலாம். கொஸ்டினை ரீட் பண்றோம். மார்க் பிரைஸ் வந்து 40%, தள்ளுபடி 5%, சோ -5% போட்டுறதும். இந்த பரிவர்த்தனையோட லாப சதவீதம் கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி நமக்கு 2% இருக்கு அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணிருக்கோம் இல்லையா. a plus b plus ab divided by 100 ஷார்ட்கட் ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே அப்ப ஏங்கிறது என்னது? இந்த வேல்யூ. பிங்கிறது இந்த வேல்யூ. சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. 40 minus 5 அடுத்து 40 into 5 a into 5 40 into 5 இது பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு. அப்ப பிளஸ் into மைனஸ் மைனஸ் 40 into 5 divided by 100. ஓகே 40 minus 5 வந்து எவ்வளவு? 35. இதை கேன்சல் பண்ண முடியுமா? 0 0 கட் ஆகிரும். 2 டைம்ஸ் போகும், 5 டைம்ஸ் போகும், கட் ஆகிரும். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 35 minus 2 ஆன்சர் என்ன? 33%. ஓகே அப்ப அந்த ப்ராசஸ் அந்த இதோட லாபம் வந்து எவ்வளவு? 33%. 33%ங்கிறது ஆப்ஷன் டி
சிம்பிளா எக்ஸாம்ல எவ்வளவு நேரம் ஆகும்? வெறும் 3 செகண்ட் 4 செகண்ட்ல சால்வ் பண்ணிடலாம். அதான் நான் சொல்றேன் 25 கொஸ்டின் இருக்குன்னா 18ல இருந்து 20 கொஸ்டின் ஈஸியா தான் கேட்டிருப்பாங்க. ஆனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மீதி இருக்க அந்த 7 கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா டைம் எடுக்கக்கூடியது, அதை ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருவாங்க. சோ அந்த தப்ப பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த 18ஐயும் சால்வ் பண்ணிட்டு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல இந்த 7 கொஸ்டினுக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த 7ல எப்படியும் ஒரு 3 to 4 கொஸ்டின் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணிடலாம். நீங்க டாப்பர் லெவலுக்கு பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த 7ஐயும் அட்டன் பண்ணி 25 அவுட் ஆஃப் 25 மேக்ஸ்ல வாங்கிடலாம். ஓகே, இது வந்து ஷார்ட்கட். இன்னொரு மெத்தட்லயும் போடலாம். இன்னொரு மெத்தடும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, பெரும்பாலும் இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுங்க எக்ஸாம்ல. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா காஸ்ட் பிரைஸை 100ன்னு எடுத்துக்கோங்க. காஸ்ட் பிரைஸை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன் 100 ரூபீஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இது மெத்தட் 2. ஓகேவா? இப்போ அவன் மார்க் பண்ணி வைக்கிறாங்க. எவ்வளவு மார்க் பண்ணி வைக்கிறாங்க? 40%. அப்ப காஸ்ட் பிரைஸ் 100னா மார்க் பிரைஸ் எவ்வளவு? இதுல இருந்து 40 ரூபாய் அதிகமா வைக்கிறான். அப்போ 140%. ஓகே, 100 பிளஸ் 40 140 மார்க் பிரைஸ். இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு? டிஸ்கவுண்ட் வந்து 5% கொடுக்குறாங்க. அப்ப டிஸ்கவுண்ட் எதுல கொடுப்பாங்க? குறித்த விலையில தான் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. மார்க் பிரைஸ்ல தான் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அப்ப இந்த 140ல 5% வந்து கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ 140ல 5% கண்டுபிடிங்க. 140 ஆன்சர் என்ன வரும்? 00 கட் ஆகிரும். 1 5 2 5 10 7. அப்ப 7 ரூபாய் கம்மியா கொடுக்குறாங்க. 140 ரூபாய் மதிப்புள்ள பொருளுக்கு 5% தள்ளுபடி கொடுத்தாங்கன்னா 7 ரூபாய் கம்மியா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன வரும்? 133. அப்ப எவ்வளவு ரூபாய்க்கு விற்பாங்க? 133 ரூபீஸுக்கு விற்பாங்க. அப்ப இது என்னது? செல்லிங் பிரைஸ். புரியுதா? காஸ்ட் பிரைஸ் 100ன்னு எடுத்துக்கோங்க. மார்க் பிரைஸ் 40% அதிகங்கிறதுனால 140. மார்க் பிரைஸ்ல இருந்து 5% தள்ளுபடி கொடுத்து நான் பொருளை விற்கும் போது 133 ரூபாய்க்கு விற்பேன். அப்ப எனக்கு லாபம் எவ்வளவு? 100 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 133 ரூபாய்க்கு வித்தேன்னா எனக்கு ப்ராஃபிட் எவ்வளவு? 33. அப்ப ஆன்சர் எவ்வளவு? 33%. அவ்வளவுதான். நீங்க எந்த மெத்தட்னாலும் சால்வ் பண்ணிக்கலாம். மெத்தட் 1ம் ஃபாலோ பண்ணிக்கலாம், மெத்தட் 2ம் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, கிளியரா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? அடுத்த கொஸ்டின். இதுல ஆன்சர் ஷோ ஆகிருச்சா? சூப்பர். போன கொஸ்டின்ல எதுவும் டவுட் இருக்கா? ஷார்ட்கட் ஃபார்முலாஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. a பிளஸ் பி பிளஸ் ஏபி டிவைடட் பை 100. எப்பவுமே காஸ்ட் பிரைஸை 100ன்னு தான் அசியூம் பண்ணணும். இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்? இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஈஸி தான். பியோட வேல்யூவையும் கியூவோட வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. மைனஸ் பிளஸ் அப் பார்த்துக்கோங்க. 30 செகண்ட்ஸ் டைம். இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கொஞ்சம் ஸ்பீடா சால்வ் பண்றதுக்கு டெய்லி 10 சிம்பிளிபிகேஷன் வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் அந்த கால்குலேஷன்ல உங்களுக்கு ஸ்பீடு வரும். கான்செப்டை புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் ஸ்பீடை கொண்டு வரணும். மூணாவது என்ன பண்ணணும்னா ஸ்பீட் அக்யூரசி ரெண்டையும் கரெக்டா கொண்டு போயிட்டு இருக்கணும். டெய்லி 10 சிம்பிளிபிகேஷன் சால்வ் பண்ணீங்கன்னா இந்த கொஸ்டின்லாம் குயிக்கா சால்வ் பண்ணிடலாம். நான் சால்வ் பண்ணிடவா? ஈஸியான கொஸ்டின் தானே, சிம்பிளிபிகேஷன் தானே. ஓகே, நான் சால்வ் பண்றேன். p equal to 6, q equal to -3, p cube minus 3p square plus 3p plus 3q plus 3q square plus qq ஓட q cube ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே இல்ல, p இருக்க இடத்துல 6ங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க, q இருக்க இடத்துல -3ங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்க 6 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 6 கியூப். 6 கியூபோட வேல்யூ என்ன? 216. டைரக்டா 216 போட்டுடலாம். இல்லனா இப்படி எழுதுங்க ஒரு ஸ்டெப். 6 கியூப் -3 இன்ட்டு p ஸ்கொயர் 6 ஸ்கொயர் பிளஸ் 3 இன்ட்டு p ஓட வேல்யூ வந்து என்னது? 6 பிளஸ் 3 இன்ட்டு q ஓட வேல்யூ எவ்வளவு? -3 பிளஸ் 3 இன்ட்டு q ஸ்கொயர். q ஸ்கொயர்னா என்ன வரும்? -3 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 3 ஆகிரும். அப்படிதானே? 9. ஓகே, 3 ஸ்கொயர் 9 பிளஸ் q கியூப் -3 த ஹோல் கியூப். ஓகே, சோ இப்போ 6 கியூப் வந்து எவ்வளவு? 216. இங்க 6 ஸ்கொயர் 36, 36 இன்ட்டு 3 108 பிளஸ் 6 3 18 மைனஸ் -9, 3 3s are 9 -9 பிளஸ்
இங்க வந்து பிளஸ் 27 வருமா? இங்க வந்து 3 கியூப் மைனஸ் 3 த ஹோல் கியூப். இது வந்து பேசிக் தெரிஞ்சிருக்கணும். அப்போ மைனஸ் 3 த ஹோல் கியூப்னா என்ன வரும்? மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 3 போடுவீங்க. 3 கியூபோட வேல்யூ 27. அப்போ மைனஸ் வந்து 3 இது வந்திருக்கு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ன்னு போடணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒற்றைப்படைகள் வரும்போது மைனஸ்ல வரும். அதே ரெட்டைப்படை ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஸ்கொயரோ 3 பவர் 4 வருது, மைனஸ் 3 ஸ்கொயரோ மைனஸ் 3 பவர் 4 வருதுன்னா இங்க வந்து எப்படி இருக்கு? ஈவன் நம்பர்ஸ் இருக்கு அடுக்குல. அப்படி இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ வந்து எப்படி வரும்? பாசிட்டிவ்ல வரும். அதே அடுக்குல ஆட் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ்ல வரும். அப்ப இங்க வந்து பிளஸ் 27, இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் 27 வரும். அப்ப இந்த இடத்துல பிளஸ் 27 மைனஸ் 27 கேன்சல் பண்ணிடலாம். இனிமே நமக்கு சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஈஸியா தான் இருக்கும். சோ இப்போ இந்த 216 18 ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 216 18 இது மைனஸ் 9 தானே? கரெக்ட் தானே? 216 18 8 6 14 2 3 234. இங்க நெகட்டிவ் வேல்யூஸ் ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. என்ன வரும்? 117 வருமா? 9 8 17. சோ 117. இப்போ டிஃபரன்ஸ் எடுத்தா 117 வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது பிளஸ் 234, இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது மைனஸ் 117. 117 டபுள் பண்ணா 234. 234ல 117 போச்சுன்னா ஆன்சர் 117. சோ கன்ஃபியூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சிம்பிள். இங்க பாருங்க, இங்க மைனஸ்ல இங்க மைனஸ் 108, இங்க மைனஸ் 9 இருக்கு. மைனஸ் 117. இதை ஆட் பண்ணா 234 வரும். 234ல 117 போனா என்ன? 117 தான் வரும். ஏன்னா 117ஓட டபுள் தான் என்னது? 234. வேணா டிஃபரன்ஸ் பண்ணி பாருங்க. 14ல 7 போனா 7, 2ல 1 போனா 1. சோ 2ல 1 போனா 1, 117. சில இடத்துல நாம இதை உட்கார்ந்து டிஃபரன்ஸ் பண்றதுக்கு பதிலா கொஞ்சம் யோசிச்சோம்னா ஆன்சர் பண்ணிடலாம். 117 இருக்கு, இங்க 234 இருக்கு, இதோட டபுள் தான் இங்க இருக்கு. கிளியரா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? டவுட் ஏதாவது இருக்கா? இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஈஸியான கொஸ்டின். 3:2க்கு இணையானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 3:2க்கு இணையானது எது? 54:36 ஆப்ஷன் டி. ஆன்சர் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்பீடா ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னா 25 கொஸ்டின் இன்னைக்கே முடிச்சிருக்கலாம். இப்போ 11 கொஸ்டின் தான் முடிக்க போறோம். ஆப்ஷன் டி. ஓகே, த்ரீ இஸ்டு டூவா அதை கேன்சல் பண்ணி பாருங்க ரேஷியோவை. அவ்வளவுதான். ஆப்ஷன் டி. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சிம்பிள். இந்த கொஸ்டினுக்கும் 2 சென்ட் டைம் போதும் எக்ஸாம்ல. இது 3:2க்கு இணையானது எதுன்னு பார்க்கணும். ஆப்ஷன் ஏபிசிடி 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை 53/38 எழுதலாமா? ஓகே. ரெண்டாவது ஆப்ஷனை 51/37 எழுதுங்க. எழுதிதான் ஆன்சர் பண்ணணும்னு இல்ல, பேப்பர் பென் எடுக்காமலே ஆன்சர் பண்ணிடலாம். 52/34. இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் எழுதி காட்டுறேன். 54/36. எக்ஸாம்ல பார்த்ததுமே என்ன சொல்லிடலாம்? இவங்க ரெண்டு பேரையும் கேன்சல் பண்ண முடியாது. 5338க்கு காமனான நம்பர் எதுவுமே கிடையாது. அதை வச்சு இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். 5137 இவங்களே என்னால கேன்சல் பண்ண முடியாது. அப்படிதானே? ரெண்டு பேருக்கும் காமனான நம்பர் இல்ல. அதை வச்சு இதை எலிமினேட் பண்ணிடலாம். 5234 இவங்களுக்கு நான் கேன்சல் பண்ணாலுமே ஒரு ஸ்டெப் தான் என்னால கேன்சல் பண்ண முடியும். பாருங்க, 26 வரும், 17 போகும். ரெண்டாவது வாய்ப்பாடுல கட் பண்ணேன்னா. அதுக்கப்புறம் இவங்களையும் என்னால கேன்சல் பண்ண முடியாது. 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன்னா மிச்சம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஆப்ஷன் டி. இதுதான் நான் ஆன்சர்னு சொல்லிடலாம். இதை கேன்சல் பண்ணி பார்த்தாலும் 3:2 தான் வரும். 18 வாய்ப்பாடுல கட் பண்ணுங்க. 3 18 54, 2 18 36. அவ்வளவுதான். ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கொஸ்டின். இதோட கிளாஸை முடிச்சிரோமா? ஏன்னா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 hour ஆகிருச்சு. ரிமைனிங் இருக்கிற இந்த 14 கொஸ்டினையும் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோமா? ஏன்னா இந்த ஷிப்ட்ல இன்னும் 14 கொஸ்டின் இருக்கு. இதோட முடிச்சிரோமா? முடிச்சிடலாமா கிளாஸ? வேற எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சு? வேற எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? இந்த மாதிரி நம்ம நிறைய ஷார்ட்கட்ஸ் டெய்லி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னும் லைவை எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 hour கொண்டு போனாலும் நீங்க சொல்லலாம். நாளையில இருந்து நாம 1.5 hour கூட லைவ் கொண்டு போகலாம். ஆனா நீங்க இருக்கணும் ஒரு 1.5 மணி நேரம்னாலும் கிளாஸ்ல. அப்படியே இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா சால்வ் பண்ணீங்கன்னா லைவ் வந்து ஸ்பீடா போகும். நம்ம 25 கொஸ்டினையுமே ஒரே நாள்ல சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம்.
இன்னும் கொஞ்சம் வீட்ல உட்கார்ந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஸ்பீட இம்ப்ரூவ் பண்ணுங்க. இங்க வந்து ஒரு டைமர் வச்சு சால்வ் பண்ணலாம் நாம. ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ்க்குள்ள சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்பீட கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா நம்ம 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல 25 கொஸ்டினுமே சால்வ் பண்ணிரலாம். ஓகே, நாளையில இருந்து நாம 1.5 மணி நேரம் கொண்டு போலாம் லைவ். கொண்டு போனோம்னா குயிக்கா 25 கொஸ்டினும் சால்வ் பண்ணிரலாம். ஓகே, வேற எதுவும் டவுட் இருக்கா? இன்னைக்கு நடத்தின கிளாஸ்ல எதுவும் டவுட் இல்ல, வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? எக்ஸாம் பத்தி எதுவும் டவுட் இருக்கா? சோ கிளாஸ் முடிஞ்சது ஒரு 5 நிமிஷம் டவுட்டுக்கு நாம இது பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 0.8% தான். சூப்பர். வெயிட்டட் ஆவரேஜ் கான்செப்ட் வச்சு இதை ஈஸியா சால்வ் பண்ணிரலாம். ஓகே, அப்படின்னா இந்த கொஸ்டினை ஹோம்வொர்க் கொஸ்டினை எடுத்துட்டு இதை சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, கிளாஸ் முடிஞ்சதும் பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். ஆப்பு கீழே நம்ம கிளாஸஸ் பத்தின ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ கொடுத்துருங்க. ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது? ரெக்கார்டர் கிளாஸஸ்ல எதுவும் டவுட்டு? நாளைக்கு 10:30க்கு கரெக்டா கிளாஸுக்கு வந்துருங்க. 10:30 to 12 வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ வீட்டில் போயிட்டு நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு டைமர் வச்சுக்கோங்க. கான்செப்ட் முடிக்கல, சிலபஸ் முடிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. கிளாஸ் இதோட முடிச்சிருவோமா? ஏதாவது சொல்லுங்க, எதுவும் டவுட் இருக்கா? யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லையா? ஓகே, நான் இதோட செஷனை முடிச்சிடுறேன். ஸோ கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணலாம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா. ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம்.